ஹலோ மை டியர் லிசனர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு let me tell you குட்டி story, pay attention, listen to me. If you want, take it, or else when I'm tension, leave it baby. என்ன மாதிரின்னு பாடுற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆனால் இல்லை, எப்போ ஒரே மாதிரி சொன்னால் கொஞ்சம் போர் அடிச்சிடும்ல. திடீர்னு தோணுச்சு, அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமா? ஓகே. ஒரு நல்ல பெரிய ஊருங்க. அதில் நல்ல பயங்கரமாக செழிப்புள்ள ஒரு ஆறு தண்ணி போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஆற்று ஓரமாக ஒரு 2 பெரிய பெரிய ஆலமரம். நல்ல இயற்கையான சூழல் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒரு சின்ன குருவி புதுசாக வந்திருக்கு இல்லையா, தனக்குன்னு ஒரு வீடு வேணும். சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு 2 பெரிய ஆலமரத்தை அது பார்த்துச்சு. சரி, ஓகே, போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருந்த ஆலமரத்திட்ட போய், மரமே, இந்த ஊருக்கு நான் புதுசாக வந்திருக்கேன், எனக்காக நான் ஒரு வீடு கட்டிக்கணும், உன் மரத்தில் கட்டிக்கவா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆலமரம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, இந்த பாரு குருவி, அதெல்லாம் முடியாது, நீ வேறு யார்ட்டையாவது போய் கேளு அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னோட இப்படி சொல்லிடுச்சேன்னு ஒரு வருத்தத்தோட, சரி அடுத்த மரத்துக்கிட்ட போய் கேட்போன்னு சொல்லிட்டு அந்த குருவி போய் அடுத்த மரத்துக்கிட்ட கேட்குது. மரமே, இப்படி புதுசாக வந்திருக்கேன், எனக்காக ஒரு வீடு கட்டணும், நான் இந்த முட்டையிட்டு கொஞ்சம் பறிக்கிற இந்த தருணத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு ஒரு வீடு இப்போ அவசியம் கட்டணும் அப்படின்னு கேட்கு. சரி, நான் அந்த மரம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி ஓகே, தாராளமாக வீடு கட்டிக்கோ, எவ்வளோ நாள் வேணால் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த குருவிக்கு ஒரே சந்தோஷம். சரின்னு சொல்லி அதுக்கு அந்த மரத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த குருவி போய் என்ன பண்ணுது, தனக்கான வீடை கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் தேடி கண்டுபிடிச்சி வீடு கட்டுது. முட்டையிட்டு குஞ்செல்லாம் பறிச்சாச்சு. ஸோ எல்லாம் தன்னோட குஞ்சுங்களோட அது இப்போது அந்த மரத்தில் தன் வீட்டில் இருக்கு. இப்படி போயிட்டுருக்க காலத்தில் ஒரு நாள் நல்ல மழை, சரியான புயலும் காற்றும் சேர்ந்து பயங்கரம். அந்த ஒரு வேகத்தில் அந்த ஆலமரம் முதல்ல இருந்த ஆலமரம் நோன்னு சொன்ன ஆலமரம் விழுந்து தண்ணியில் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த குருவி அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு, ஆலமரமே பார்த்தியா, இன்னைக்கு நீ என்கிட்ட முடியாதுன்னு சொன்ன, இன்னைக்கு நீ தண்ணியில் அடிச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஆலமரத்துக்கிட்ட இந்த குருவி சொல்லுது. அந்த ஆலமரம் ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு, குருவி, என்னோட வேர் ரொம்ப பலவீனமாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நான் கீழே விழுந்துருவேன், நான் விழும்போது நீ ஒரு வேளை வீடு கட்டியிருந்தா உன்னோட வீடும் அதில் இருக்க உன்னுடைய குழந்தைங்களும் விழுந்துருவாங்க, அதனால தான் அன்னைக்கு நான் வேண்டான்னு சொன்னேன், வேற எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. இப்படி சொல்கிற ஆலமரம் இப்படி சொல்கிறத கேட்டு அந்த குருவிக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சான். ஐயோ, நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, ஒரு நிமிஷம், அது நம்ம நல்லதுக்கு யோசிச்சு தானே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு. தன்னுடைய வருத்தத்தையும் சாரியவும் மன்னிப்பையும் அந்த மரத்திட்ட கேட்டுட்டு இது தன் குழந்தைங்களை பார்க்கறதுக்காக தன் கூட்டுக்கு திரும்பின இந்த குருவி தன் குழந்தைங்க கிட்ட சொல்லுது, இந்த பாருங்க குழந்தைங்களா, இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, அம்மா தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம எப்போவும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, யாருக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, ஸோ ஒருத்தருடைய சூழ்நிலை தெரியாமல் யாரையும் நாம் தப்பாக கணக்கிட இல்லை மதிப்பிடக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தயவு செய்து அவங்களுக்கு என்ன சூழ்நிலையாக இருக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுருங்க. இல்லை அதையும் மீறி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கீங்கன்னா முடிஞ்சால் அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கோங்க என்னாச்சு அப்படின்னு. அது இல்லாமல் யாரையும் தப்பாக மதிப்பிட்டு நம்மளும் வருத்தப்படக்கூடாது, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிச்சான். அந்த குழந்தைங்களும் புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தினசரி வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கடந்து வரோம், அதில் எத்தனையோ பேரை மதிப்பிடுறோம். நம்ம ஒரு ஒருத்தங்களை மதிப்பிடும் போது அது ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் இல்லை உயர்த்துற மாதிரியும் இருக்கணுமே ஒழிய அவங்கள தாழ்த்துற மாதிரியோ இல்லை நம்மளோட மதிப்பீடு அவங்கள எந்த விதத்துலையும் பாதிக்காத மாதிரியும் இருக்கணுமே ஒழிய
தவறுதலாக இருக்கக்கூடாது. அதனால் எத்தனையோ பாதிப்புகள் வரும். ஸோ நெவர் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் யாரையும் நாம் மதிப்பிட வேண்டாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்க சைடில் இருந்து, அவங்க தரப்புல இருந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பார். அதுக்கப்புறம் அதுக்கான முடிவு எடுப்போம். ஸோ இனி நம்ம வாழ்க்கையில் யார் ஒருத்தரையும் மதிப்பிடுறதுக்கு முன்னாடி இந்த ஆலமரம் குருவியோட கதையை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போமா? ஏன்னா யாரும் எதையும் வேணும்னு செய்கிறதில்ல. செய்கிறவங்கள ஒதுக்கிடுங்க. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் ஓட வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்குது. ஸோ நம்ம ஓடுவோம், நம்ம வாழ்க்கையை பார்த்து ஓடுவோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி ஓடுவோம். யாரையும் தவறுதலாகவோ தேவையில்லாமலோ மதிப்பிட வேண்டாம். ஸோ இதோடு நான் இன்னைக்கு கதையை முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக, ஜாலியாக, ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வளமுடன். பாய்.